1984 ஜனவரி. 5 மாணவர்களும் 4 மாணவிகளுமாக 9 பேர் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று உட்கார்ந்தனர். பல நாட்களாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து இலங்கை அரசு செத்தாலும் பிரச்சனை இல்லை என்று முடிவில் இருந்தது. இந்நிலையில் சென்னை திருவான்மையூரில் இருந்த அடேல் பாலசிங்கத்திடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து உண்ணாவிரதம் இருந்த 4 இளம் பெண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு துணையாக வந்து சேருவார்கள் என்ற செய்தியை பிரபாகரன் அனுப்பியிருந்தார். மேலும் உண்ணாவிரதம் தொடங்கி 7வது நாள் அவர்களது இடத்திற்கு வேன் ஒன்று வந்தது. 9 பேரையும் அள்ளிக்கொண்டு மின்னல் வேகத்தில் வேன் மறைந்தது. உடனே அவர்கள் அனைவரையும் அச்சுவேலியில் இருந்த புலிகள் மறைவிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கே அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் படகு மூலம் தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டனர். மாணவர்களை காப்பாற்றுவதற்காகவே தூக்கிச் சென்றோம். இப்போது அவர்கள் சாப்பிடுகிறார்கள், நல்ல உடல் நிலையில் உள்ளார்கள். மாணவர்களை சாகவிடக்கூடாது. உண்ணாவிரதத்தில் அவர்கள் உயிர் துறந்திருந்தால் அரசாங்கம் கொஞ்சம் கூட வருத்தப்பட்டிருக்காது என்று புலிகளின் அறிக்கை கூறியது. இந்நிலையில் ஜெயா, லலிதா, வினோஜா, மதி என்கின்ற மதிவதனி ஆகிய 4 பெண்களும் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். தமிழ் மாணவர்கள் தாக்குதலுக்கு ஆளான போது மதிவதனி வேளாண்மை விஞ்ஞான படிப்பில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தார். பட்ட படிப்பை முடிப்பதற்குள் இந்த பிரச்சனை. சென்னை வந்த இந்த 4 பெண்களும் ஆண்டன் பாலசிங்கத்திடம் வந்து சேர்ந்த பிறகு அவரது மனைவி அடேலுக்கு சமையல் செய்யும் வேலை மிச்சமானது. எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்த மதி குறும்புக்கார பெண்ணாகவும் இருந்தார். மதுவதனியின் செயல்பாடுகள் அவரை கவர்ந்து இழுத்ததோடு காதலும் மலர்ந்தது. இதையடுத்து 1984 அக்டோபர் 1 நாள் சென்னையை அடுத்துள்ள திருப்போரூர் முருகன் கோவிலில் இந்து முறைப்படி பிரபாகரன் மதிவதனி திருமணம் நடைபெற்றது. பிரபாகரனின் திருமணம் வெறும் காதல் திருமணமாக மட்டும் இல்லாமல் கலப்பு திருமணமாகவும் இருந்தது சிறப்பம்சம். இயக்கத்தில் பெரும்பாலான போராளிகள் காதல் திருமணம் செய்வதற்கு முதல் படியாகவும் முன்னுதாரணமாகவும் அந்த நிகழ்ச்சி அமைந்தது. இந்நிலையில் இந்திய உளவுத்துறை கொடுத்த ஆயுதங்களை மட்டுமே வைத்திருக்காமல் தனியாக ஆயுத கொள்முதல் செய்யும் திட்டம் பிரபாகரனுக்கு இருந்தது. இந்தியாவின் நோக்கம் போராளிகள் மூலமாக இலங்கை ராணுவத்திற்கு நெருக்கம் கொடுப்பதுதானே தவிர இலங்கை ராணுவத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதல்ல. ஆனால் இலங்கை ராணுவத்தை தோற்கடிப்பது மட்டுமல்ல, தோற்கடித்து தமிழ் ஈழம் அமைத்து அமைதியை ஏற்படுத்துவதுதான் பிரபாகரனின் நோக்கமாக இருந்தது. இதற்கு நவீன ஆயுதங்கள் தேவையாக இருந்தது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் நட்பின் காரணமாக பிரபாகரனுக்கு பண உதவியும் கிடைத்தது. தமிழ் ஈழ விடுதலையை எம்.ஜி.ஆர். மனமாற ஆதரித்ததால் விடுதலை புலிகளுக்கு அவர் கோடி கோடியாக பணத்தை வாரிக் கொடுத்தார். அவர் என்னோட சொல்வார், நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் அவரோட எதிர்த்து போராடணும், அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன்ன்றதை அவர் எப்பவும் எனக்கு வலியுறுத்தி கொண்டு வந்தார். மற்றது அவருக்கு எங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது தான் அதில் நான் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது அவருடைய அந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது. தமிழ் ஈழம்தான் ஒரே தீர்வு என்று நம்பியவர் எம்.ஜி.ஆர். எம்.ஜி.ஆர். கொடுத்த பணத்தை வைத்து லெபனானில் இருந்து கேபி வாங்கிய ஆயுதங்கள் 1984 ஆண்டு மே மாதம் கப்பலில் வந்து இறங்கின. சென்னை துறைமுகத்திற்கு வந்த அந்த வெளிநாட்டு கப்பலில் AK-47 ரக துப்பாக்கிகள், பீரங்கி எதிர்ப்பு கணைகள், நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்தன. ஆனால் சுங்கத்துறை அதிகாரிகள் அவற்றையெல்லாம் கைப்பற்றிவிட்டனர். தமிழ் போராளி குழுக்கள் இந்தியாவின் கட்டுப்பாட்டு வரம்புக்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்பதை தான் இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டியது. கலக்கமடைந்த பிரபாகரன், முருகா, ஆயுதம் நல்லபடியாக வந்துவிட்டால்
பழனிக்கு வந்து மொட்டை போடுகிறேன் என்று வேண்டினார். ஆயுதங்கள் கிளியர் ஆனது. வேண்டியபடியே பழனிக்கு சென்று மொட்டையும் போட்டார். இருந்தாலும் ஆயுதங்களை கிளியர் செய்தது முருகன் அல்ல, எம்ஜிஆர் தான் என்பது அவருக்கு தெரியும். ஆயுதங்கள் அங்கிருந்து கரைக்கு எடுத்து வரப்பட்டு படகு மூலம் இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அதன் பிறகுதான் முதலாம் ஈழப்போர் தொடங்கியது. ஈழ வரலாற்றில் முதன் முறையாக இலங்கை கடற்படையின் படகு விடுதலை புலிகளின் தாக்குதலுக்கு ஆளானது. ஆயிரத்தி 1984 ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெல்வெட்டித்துறை கரைக்கு அருகில் நடந்த இந்த தாக்குதலில் கடற்படையை சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு அடுத்த நாள்தான் வெல்வெட்டித்துறையில் கடற்படையினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அநியாயமாக கொல்லப்பட்டனர். இதனால் சுமார் 5000 பேர் வீடுகளை விட்டு பள்ளிக்கூடங்களில் அடைக்கலம் புகுந்தனர். ஆனால் இலங்கை ராணுவம் சுற்றி வளைத்து கைது செய்வது, தீ வைப்பது, துப்பாக்கி சூடு என எல்லாவற்றையும் நிறைவேற்றியது. அப்பாவி மக்களை கொன்றுவிட்டு ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கொழும்பு அறிவித்தது. இந்நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி பருத்தித்துறைக்கு மேற்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திக்கம் என்ற கிராமத்தில் புலிகள் புதைத்து வைத்திருந்த நிலக்கண்ணி வெடித்ததில் 20 போலீஸ் கமாண்டோக்கள் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பருத்தித்துறை நகரத்தில் வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தீ வைத்த போலீசார் 16 சிவிலியன்களை கொன்றனர். இந்த சம்பவத்தின் போதுதான் ஹாட்லே கல்லூரியின் 100 ஆண்டு பழமை வாய்ந்த நூலகத்தையும் கொளுத்தினார்கள். பார்த்த பொழுது நீங்கள் பயந்திருப்பீர்கள். மேல் கட்டடத்தினுடைய கூரைகள் எல்லாம் முழுமையாக அந்த மர பீம்கள் எல்லாம் இடிந்து சாம்பலாய் கிடந்த காட்சியை பார்த்து தமிழ் மக்கள் முழுவதும் கண்ணீர் வடித்த காட்சி அன்றைக்கு அடுத்த நாள் இருந்தது. பொக்கிஷமாக கருதப்பட்ட கிடைப்பதற்கரிய புத்தகங்களும் எரிந்து தீக்கிரையாயின. My God, we have lost an intellectual heritage. அங்கேதான் படிச்சு நான் பட்டம் பிறகு வழிகாட்டியா இருந்தது. ஓய்வு நேரத்தில் போய் படிப்பேன். இலவசமா தான் கிடைச்சது. ஆனால் அதை இழந்தது ஒரு பெரிய ஒரு அறிவியல் இழந்ததுக்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியாது. 2 நாட்களுக்கு பிறகு இலங்கை கடற்படையினர் பருத்தித்துறைக்கு கிழக்கே விடுதலை புலிகள் என்று கூறி 8 அப்பாவி மீனவர்களை சுட்டுக் கொன்றனர். குறிப்பாக லலித் அதுலத் முதலி தனது இஸ்ரேலிய தொடர்புகள் மூலம் கற்ற மூர்க்கத்தனத்தை ராணுவ நடவடிக்கை மூலம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி தமிழ் ஈழத்தை ஒடுக்க முயன்றார். அடுத்த அதிபர் பதவியை இலக்கு வைத்திருந்த காமினியும் அதுலத் முதலியும் தங்களுக்கு இடப்பட்ட தமிழின அழிப்பை எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்ய துடித்தனர். இதை அடுத்து நவம்பர் 29ஆம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் லலித் அதுலத் முதலி யாழ் தீபகற்பம் முழுவதும் தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதித்தார். டிசம்பர் 12ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு அருகில் இருந்த கைத்தடி என்ற ஊரில் டியூஷனில் இருந்து திரும்பிய 200 மாணவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு 200 தீவிரவாதிகளை கைது செய்ததாகவும் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்தது. முதலாம் ஈழப்போரின் உக்கிரமும் இந்திரா காந்தியின் மரணத்திற்கு பிறகு சிவிலியன்கள் மீதான சிங்கள ராணுவத்தின் தாக்குதலும் குறையாத நிலையில் 1984 முடிவுக்கு வந்தது. இந்தியாவில் நடந்த பொது தேர்தலில் ராஜீவ் காந்தி வெற்றி பெற்று பிரதமரானார். அப்போது விடுதலை புலிகள் அமைப்பில் 1000 சொச்சம் உறுப்பினர்கள் தான் இருந்தனர். மற்ற குழுக்கள் எல்லாம் 6000, 7000 என எண்ணிக்கையில் பெரியவையாக இருந்தன. ஆனால் தெளிவான தலைமை, சீரான கட்டமைப்பு, சிரத்தையான பயிற்சி, கட்டுப்பாடு, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் ஆகிய பண்புகள் மூலம் மிக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக LTTE என்ற விடுதலை புலிகள் இயக்கம் மட்டுமே இருந்தது.
சாவ விரைக்க வரட்டும். அதுக்காக சாவ பயந்தும் போராடக்கூடாது, சாவ வேணுமென்றும் போராடக்கூடாது. அதுக்குள்ள தப்பி நின்று போராடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு பொய்சனால் நீங்க சரியா எடுக்க முடியும், சரியா சுட முடியும். முக்கத்தனமா சில இடங்கள்ல முன்னுக்கு போய் நெஞ்ச கொடுத்தீங்கன்னா வண்டி கட்டையில் கட்டின உடனே அதோட உங்களோட வர டீமும் அதோட பயந்துடும். 1985 பிப்ரவரி 13 அன்று அதுவரை ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் நடந்திராத மாபெரும் தாக்குதலை விடுதலை புலிகள் நடத்தினார்கள்.